இறைவனை அறிந்து கொள்ள அப்படி என்பதில் அஹ்லுசுன்னாவுடைய அதாவது அகீதா என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் முஸ்லீம் ஆகிக்கிறாரு. இப்போ நம்மளோட ஊர்களில் வயதான மூதாட்டிகள் வயதானவங்க முஸ்லீம் ஆகிக்கிறார். அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், என்னம்மா நீ இப்படி கேள்வி கேட்குற, அல்லாஹ் இருக்கிறான் தானே, அல்லாஹ் இருக்கிறத நீ எப்படி ஆதாரமெல்லாம் கேட்டுட்டீங்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவாளி என்ன செய்வாருன்னா, அல்லாஹ் இருக்கிறது 10 ஆதாரங்கள் கேளுங்க. சூரியன் எங்கிருந்து வருது தெரியுமா, அந்த சூரியனுடைய சயின்டிஃபிக் விஷயமெல்லாம் சொல்லி, அப்புறம் சந்திரனை பற்றி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் கிருமிகள், அப்புறம் இதெல்லாம் சொல்லி, இது இப்படித்தான் இறைவன் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அறிவில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொல்றது அஷ்அரியா முத்தசிலாக்கிட்ட கொள்கிறது. என்ன அதாவது ஒரு இப்படித்தான் இங்க ஒரு அறிஞர் வந்திருக்கிறாரா, மக்கள் எல்லாம் பேத்து ராசி வந்த டைம்ல எல்லாரும் திரண்ட ஒரு இடத்துல இருந்தாங்களாம். இருந்த உடனேயே ஒரு பெண்மணி மட்டும், ஒரு வயதான பெண்மணி மட்டும் அந்த பக்கம் போகல. இவ்வளவு பெரிய அறிஞர் வந்திருக்கிறார், இறைவன் இருப்பதற்கான 1000 ஆதாரம் அவர்கிட்ட என்ன செய்து இருக்குது, நீங்க போகலையாண்டு அந்த அவருக்கு வந்த சந்தேகத்தால தான் 1000 ஆதாரத்தை தேடிக்கிறேன், எனக்கு அந்த சந்தேகமே இல்லையா. அவருக்குள்ள சந்தேகம், அதனால அவர் 1000 ஆதாரத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, தேடி இருக்கிறாரு. எனக்கு என்னது, இறைவன் இருக்கிறத பத்தி எனக்கு எந்த சந்தேகம் எனக்கு இல்லை, அதனால நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த சிந்தனை கூடுதலாக, அதாவது வெளிப்படையான விஷயத்துக்கு நிறைய ஆதாரம் தேடுறது சிந்தனை வெறும் அறிவாற்றல் மட்டும் இல்லை, சந்தேகமும் தான். அது சந்தேகத்தால் 1 போதா 2 போதா 3 போதா 4 போதாதுன்னு அப்படியே போயிட்டு இதையும் சிலவங்க என்ன செஞ்சிடறாங்க, பயான் உரைகள்ல என்ன, முதலாவது ஒரு பிறந்த முஸ்லீமை விட ஆய்வு செஞ்சு வரக்கூடிய வெளியிருந்து வரக்கூடிய நான் முஸ்லீம் சிறந்தவர். ஏன்னா அவன் அல்லாஹ்வுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் படிச்சு என்ன செய்யறான் வாரான், அப்படியெல்லாம் இல்லை. ஃபித்ரத்தால விளங்கினவன் தான் சிறந்த வைப்பை. ஃபித்ரத்தில் ட்ரெஸ் என்ன நம்ம போட்டு மறைக்கத்தான் ஓணும் அப்படின்னு ஒருத்தர் விளங்கி வச்சுக்கிறாரு. இன்னொருத்தர் ஆடை போடுவதற்கான 1000 ஆதாரங்கள் அப்படின்னு போட்டு அது பிரயோஜனம் இல்லை. ட்ரெஸ் போடுறதுக்கு ஏன் என்ன நியாயங்கள் அப்படின்னு 1000 ஆதாரங்கள் ஒருத்தர் பேசுறாங்களே, பிரயோசனமே இல்லை. ஏன் தெரியுமா, அது படிக்கவும் தேவையில்லை. நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படி என்பதை இயற்கையா உணர்ந்திக்கணும். ஆனா எல்லார்ட்டும் இருக்கிறத ஏன் மறைக்கிறீங்கன்னு ஒருத்தர் அறிவுபூர்வமா கேள்வி கேட்டானுங்களே, எல்லார்ட்டும் இருக்கிறத ஏன் மறைக்கிறீங்க, எல்லாத்த தான் நீங்க என்ன செய்யணும் மறைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா நமக்கு பதில் இல்லாம இருக்கும். அவர் விஞ்ஞான வழக்கமெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனா அவனுக்கு ட்ரெஸ்ல ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை அறிவுபூர்வமான. எனவே உத்தர் அறிவுபூர்வமான ஆதாரங்கள் இதுல நிறைய ஏன் தேடணும்டா, சந்தேகம் உள்ளவங்களுக்கு வழங்கப்படுத்துறது, சந்தேகம் உள்ளவங்களுக்கு வழங்கப்படுத்துறது, உங்களுடைய மனசுல உள்ள சந்தேகங்களை தீர்த்துக்கிறது. ஆனா அதை விட பலமானது இயற்கை அறிவு. இமாம் ஷவுகானி சொல்றாரு, இதனாலதான் ஈமானுல் அஜாயிஸ், முதியவர்களுடைய அந்த ஈமான் படிச்சு விளங்கினோட ஈமானை விட பலமாகிறது காரணம். அவர்கள் அதிகமானவர்கள் தொழுறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்யறதெல்லாம் படிச்சு செய்யறவரை விட அதிகமாகிறத பாக்குறது, அதான் காரணம். இமாம் ஷவுகானி என்ன செய்யறாரு சொல்றாரு, காரணம் அவங்க இந்த இதுல இல்லை. அப்போ எனவே இது முக்கியமான ஒரு இடம். இது அஷ்அரியா, நுஸ்ஆ அஷ்அரியா என்ன இந்த விளங்கியது. அதாவது அகீதா பத்தி பேசுற சந்தர்ப்பத்தில் உள்ள சலஃபி அகீதா பேசுகின்ற நேரத்தில் கூட இந்த பேச்சுக்கள் நீங்க என்ன செய்யலாம். முதலாவது ஆதாரங்கள் 10 ஆதாரங்களை படிச்சா தான். ஆதாரங்கள் எப்படி சொல்லலாம், குர்ஆன்ல 10 வசனம் வருது, ஹதீஸ்ல 10, அது ஓகே. ஆனா இது ஃபித்ரத், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஃபித்ரா என்ற அறிவு படிச்சு வர அறிவை விட பலமாய் ஸ்ட்ராங்கா இருக்கும். எனவே இறைவன் இருக்கிறன்றது ஃபித்ரா. ஆதார அடிப்படையில் இறைவனை நம்புது என்பது வேறுமனா ஜியாதத்துல் ஈமான், ஈமானுடைய ஜியாதத்தை என்ன செய்யலாம் தரலாமே தவிர அது ஃபர்ஸ்ட் என்று சொல்றது. ஆதாரம் மற்றவர்கள் விஞ்ஞான ரீதியாக விளங்கி வருகின்றவன் ஒரு முஸ்லீமை விட சிறந்தவன், ஏண்டா அவன் அறிஞ்சி விளங்கி வாரான் அப்படி என்ற வார்த்தையே ஒரு வழிகேடு. அதே என்ன ஒரு அகீதா பற்றி ஒரு தெளிவின்மை என்பதை புரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமாக பெரிய ஒரு பாபை என்ன செய்கிறது இருக்கிறது. இது அகீதா கோளாறு அப்படின்றத விளங்குகிறது.